அன்பார்ந்த மாணவர்களே, நாம் இயல் 4 கேடில் வெளிச்செல்வம் என்ற தலைப்பின் கீழ் அமைந்துள்ள இயலை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இதில் நம்ம என்ன பார்த்தோம்னா தமிழக கல்வி முறை பார்த்துட்டு இருக்கோம். அதாவது தமிழகத்துல எப்படி கல்வி முறை இருந்துச்சு அப்படின்றத பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதாவது நோக்கம் என்னன்னா, இந்த பாடத்தினுடைய நோக்கம் காலந்தோறும் கல்வி அளிக்கப்பட்ட வரலாற்றை அறிந்து கற்பதோடு கல்லாத மக்களுக்கு விழிப்புணர்வை ஊட்டுதல். அந்த காலத்துல இருந்து எப்படி கல்வி வளர்ந்துட்டு வந்துச்சுன்னு பாக்குறோம்னு. 2, இது என்னன்னா கல்லாத மக்களுக்கு அவங்களும் படிக்கின்ற ஆர்வத்தை தூண்டுவதா இருக்கணும் அப்படின்றதான் இந்த பாடத்தினுடைய நோக்கங்கள். அதே மாதிரி தமிழ் ஆளுமையினுடைய பன்முக பண்புகளை போட்டுதல் இது அடுத்தது உள்ளது. மாணவர்கள் எவ்வாறு கல்வி இருக்க வேண்டும் என்பது இலக்கண நூல் அது பின்னாடி உள்ளது. படைப்பாக்குத்திலாம் இந்த இயல்ல பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய நோக்கங்கள். இதுல நம்ம என்ன பார்த்தோம்னா கல்வியினுடைய நோக்கம் ஒரு நாட்டினுடைய நாகரிகத்தையும் பண்பாட்டையும் வளர்ப்பதற்கு பன்னெடுங்காலமாக முன்னோர்களால் ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு வடிவம் தான் கல்வி அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஒவ்வொரு மனிதனும் கல்வியை பெறுவதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வதற்கும் ஒரு உயர்ந்த பண்பாடு நாகரிகத்தை உருவாக்குவதற்கும் கல்வி தேவைப்படுது என்பது பார்த்தோம். அதுல பாத்தீங்கன்னா கல்லுதல் அது கற்பவர் மனதில் ஆழ புதைந்துள்ள திறன்களை தோண்டி வெளிக்கொணர்வதால் கல்லுதல் என்ற பொருளை கல்வி வந்திருக்குன்னு பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டு கல்வி எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி தமிழ் இலக்கியங்கள்ல ஓதர் பிரிவு ஒன்று இருக்குன்னு பார்த்தோம். ஓதர் பிரிவு 3 பார்த்துருக்கோம். ஓதல், தூது, பகை அப்படின்னு 3 வகையில பிரிவோம் அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த கல்வியின் பொருட்டு பெருமிதம் தோன்றுன்னு பார்த்தோம். பெருமிதம்னு என்ன சொல்லியிருக்கேன், யாவரோடும் ஒப்ப நில்லாது மேம்பற்று நிற்றலின் பெருமிதம் தோன்றும் பார்த்திருக்கோம். எல்லாரை விட உயர்ந்திருந்தாங்கன்னா அதுதான் பெருமிதம் அப்படின்றதையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதே மாதிரி அவையர் சொன்ன மாதிரி உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முடியாது கற்றல் நன்றே. எந்த உதவி செய்தாவது இல்ல எவ்வளவு பொருள் கொடுக்க முடிஞ்சாலும் சரி கட்டாயம் கற்க வேண்டும் என்பதை பார்த்திருக்கோம். இது யார் சொன்னா ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்ற மன்னன் சொன்னது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கல்வியினுடைய சிறப்பை பார்த்தோம். துணையாய் வருவது தூயனர் கல்வி திருமந்திரம் சொல்லியிருக்கு. அதே மாதிரி கல்வி அழகே அழகு நாலடியார சொல்லியிருக்காங்க. இளமையில் கல் ஔவையார் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கல்வியினுடைய சிறப்பை சொல்லக்கூடிய பாடல் அட்டிகள். அதே மாதிரி அந்த காலத்துல என்னென்ன இருந்துச்சு, அரங்கூர் அவயம், சமணப்பள்ளி, பௌத்த பள்ளி அப்படின்னு இருக்குன்னு பார்த்தோம். அப்ப பள்ளி அப்படின்ற சொல்லி எங்க இருந்து வந்துச்சுன்னா அந்த படுக்கை, சமணர்களுடைய படுக்கைக்கு பேரு பள்ளி அப்படின்னு பேரு. அந்த படுக்கையில அமர்ந்து கல்வி கற்றனால் அது பேரு பள்ளி அப்படின்ற பேர். அதே பள்ளிக்கூடம் அப்படின்ற பேர் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோம். அப்ப மாணவர்களை ஆசிரியர் 3 வகையான ஆசிரியர்கள் இருக்காங்கன்னு பார்த்தோம். கணக்காயர்னானது எழுத்தும் இலக்கியமும் ஒரிச்சொல் கணக்கும் கற்பிப்பவர் கணக்காயர்னு பார்த்தோம். அதே மாதிரி ஆசிரியர்னா 5ஆக இருக்கப்பட்ட எழுத்து, சொல், பொருள், யாப்பன் என்ற 5 வகை இலக்கணங்களையும் அவற்றுக்கு எடுத்துக்காட்டான பேரிலக்கியங்களையும் நடத்தக்கூடியவர் ஆசிரியர். குறவர் அப்படின்னா சைவ சமய குறவர்கள், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் சம்பந்தர், இவங்களும் என்னன்னா சமய நூல், தத்துவ நூல் கற்பிப்பவர்கள். அதே மாதிரி மாணவர்கள் கல்வி கற்பிக்கூடிய இடம் 3ஆக பிரிக்கப்பட்டிருந்தது. பள்ளிகள் அப்படின்னா என்னன்னா கலைகள், கல்வி கற்கும் இடங்கள். மன்றம் அப்படின்னா என்னன்னா கற்ற வித்தைகளை அரங்கேற்றம் செய்யும் இடம். சான்றோர் அவைனா பாத்தீங்கன்னா செயல்களை சீர்தூக்கி பார்க்கும் அவை. உதாரணத்துக்கு திருக்குறள் போன்ற உயர்ந்த இலக்கியங்கள்லாம் சான்றோர் அவையில அரங்கேற்றம் செய்யப்பட்டன. அந்த மாதிரி எல்லாம் அது சான்றோர் அவைன்னு பார்த்தோம். அதே மாதிரி கல்வி கற்கப்படும் இடங்களை பள்ளி என்று திருவாய்மொழியும், ஓதும் பள்ளி என்று திவாகர நிகன்றும், கல்லூரி என்று சீவ சிந்தாமணியும் குறிக்குது அப்படின்றதையும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதே மாதிரி அந்த கற்றலுக்கு உதவும் ஏட்டுக்கற்றைகளை ஏடு, சுவடி, புத்தகம், பணுவல், நூல் என்று சொல்லியிருக்கோம். இந்த ஏடு, சுவடி, புத்தகம் என்பது ஓலை கற்றையும், பணுவல், நூல் என்பது அதனுடைய உட்பொருளையும் குறிக்கக்கூடியது அப்படின்றத பார்த்தோம். இதான் சமணர் படுகை. அவங்கதான் அங்க அவங்களுடைய படுக்கைகள் இருக்கும். நம்ம ஒத்தக்கடை யானமலையில இருக்கு. அதே மாதிரி
கீழே குயில்குடியிலே அந்த சமணர்களுடைய மலைகள் இருக்கு, அங்கெல்லாம் போனோம்னா அந்த குகைகள்ல அவங்களுடைய படுகைகள்லாம் பார்க்கலாம். அடுத்து சமண பௌத்த பள்ளிகள் பார்த்திருக்கோம். சமண பௌத்த பள்ளிகள் தமிழுக்கு வழங்கிய அருங்குடை அப்படின்னு பார்த்தோம்னா 4: கல்வி, மருந்து, உணவு, அடைக்கலம் ஆகிய 4 கொடைகளும் சமண சமயத்தினுடைய தலையாய அறமாக இருக்கின்றது. அதே மாதிரி சமண சமயத்தை சார்ந்த திகம்பர துறவி மலைகளிலே தங்கி மாணவர்களுக்கு கல்வி கற்றுத்தந்தாங்க. அப்ப அவங்கள ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க தங்கும் அந்த படுக்கைக்கு பள்ளி என்று பெயர். அது படுக்கை என்பது இதனுடைய பொருள் தான் அந்த பள்ளி என்பது. அங்க வச்சு கல்விட்டனால பள்ளிக்கூடத்துக்கு கல்விக்கூடத்துக்கு பேரு பள்ளிக்கூடம் அப்படின்னுச்சு. அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி பள்ளி என்று சொல்லும் சமண பௌத்த சமயங்களினுடைய கொடையாகும். அதே மாதிரி இந்த ஆசிரியர்கள் இறந்த பின்னாடி அந்த படுகைகள்ல மாணவர்கள் ஆசிரியருடைய சீரும் சிறப்பும் எழுதி வச்சிருக்காங்க. அது ஒரு அதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா திருச்சி மலைக்கோட்டையிலையும் அதே மாதிரி கழுகு மலையில் உள்ள வெட்டுவான் கோயிலையும் இருக்குன்னு பார்த்தோம். ஏற்கனவே இதெல்லாம் உங்களுக்கு முடிச்சிருக்கு. அதே மாதிரி பெண் ஆசிரியர்களும் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி வந்தவாசி என்ற ஊருக்கு அருகில் உள்ள வேடல் என்ற ஊர்ல ஒரு சமண பள்ளியில பெண் சமண ஆசிரியர் 500 மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தார்னு பார்த்தோம். அதே மாதிரி பட்டினகுகத்தி என்ற சமண பெண் ஆசிரியர் விழாப்பாக்கத்துல சமண பள்ளிக்கூடத்தையே ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம். பெண்களுக்கு தனியாக கல்வி கற்பிக்கும் சமண பள்ளிக்கூடங்களை பெண் பள்ளிகள் என்றும் அழைக்கப்பட்டன அப்படின்றதையும் பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பட்டிமன்றம் சாலமன் பாப்பையா பட்டிமன்றம், லியோனி பட்டிமன்றம், ஞானசம்பந்தன் பட்டிமன்றம் எல்லாம் பார்த்துருக்கோம். இந்த பட்டிமன்றம்லாம் ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா இந்த சமயவாதிகள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய இடமாக தான் இருந்துச்சு. அதுதான் பட்டி மண்டபம். அதான் பாரு, ஒட்டிய சமயத்து ஒரு பொருள் வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏர்மின் அப்படின்னு இருக்காங்க. அதாவது அவங்களுடைய எந்த சமயம் உயர்ந்த சமயத்தின் காரணமா நிறைய பிணக்கள் ஏற்பட்டது. அப்ப தங்களுடைய சமயத்தினுடைய கருத்துக்களை நிலைநாட்டுவதற்காக இந்த பட்டி மண்டபங்கள் அந்த காலத்திலே இருந்தன அப்படின்றது ஒரு முக்கியமானது. அதே மாதிரி தமிழகத்தில் உள்ள காஞ்சிபுரத்துக்கு வந்த சீன பயணி இவாங் சுவாங் அங்கிருந்த பௌத்த பல்கலைக்கழகத்துல தங்கி சிறப்புரையாற்றிருக்கான்னு சொன்னோம். அப்ப பௌத்தமும் சமணமும் தமிழகத்தினுடைய கல்வி வளர்ச்சிக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கு பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு தகவல் இங்க பதிவு செஞ்சிருந்தேன். அந்த காலத்திலே மொழிபெயர்ப்பாளர்கள் இருந்திருக்கிறாங்க. இப்ப சீன பையன் வர்றாருன்னா சீன மொழி தெரிஞ்ச ஒருத்தர் அவர் சொன்னெல்லாம் மொழிபெயர்த்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத பார்த்திருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 5வது எல்லா ஆனந்தரங்கர் நாட்குறிப்புன்னு ஒரு பாடம் இருக்கு, உரைநடை. அதில் வரக்கூடிய ஆனந்தரங்கர் அந்த காலத்துல ஆங்கிலேயர்களுக்கு இந்த மொழிபெயர்ப்பாளராக இருந்தவர் அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ரெவரண்ட் பெல் அப்படின்ற ஸ்காட்லாந்து பாதிரியார் தமிழக திண்ணைப்பள்ளி கல்வி முறையை கண்டு வியந்து இதே மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தை ஸ்காட்லாந்துல வச்சிருக்காரு. பேரு மெட்ராஸ் காலேஜ். அங்கே கல்வி முறை சிஸ்டம் மெட்ராஸ் சிஸ்டம், பெல் சிஸ்டம் மற்றும் மானிட்டரி சிஸ்டம் என்றும் அழைக்கப்பட்டது. அப்ப நம்ம உலகத்துக்கே ஒரு முன்னோடியா இருந்திருக்கோம் கல்வி முறைகள்ல. நம்ம கல்வி முறையை பார்த்து மேலை நாடுகள்லாம் அது போல வச்சுக்கலான்ற எண்ணம் இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் அந்த அளவுக்கு உயர்ந்த சிறந்த கல்வி முறைகள் நம்மகிட்ட இருந்துச்சு. இப்ப திருப்பி நம்ம அடுத்து வரக்கூடிய பாடங்களை நம்ம பார்க்க இருப்போம். தமிழக கல்வி முறையில உரைநடை உலகம் இயல் 4 மரபு வழி கல்வி முறைகள். அப்ப மரபு வழி கல்வி முறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருகுல கல்வி முறை. அப்ப குருகுல கல்வி முறை அப்படின்னா என்ன இருக்குன்னா, இந்த முறையில் மாணவர்கள் ஆசிரியர்களை அணுகி அவருடன் பல ஆண்டுகள் தங்கி அவருக்கு தேவைப்படும் பணிகளை செய்து கல்வி கற்றனர். முக்கியமான விஷயம் அதான் உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்ற நிலை முனையாது. உற்றுளி உதவியும் அதனது ஆசிரியரோட தங்கி அவருக்கு பணிவிடை செய்வது. அப்ப பணிவிடை செய்து கல்வி கற்றார்கள் மாணவர்கள். அப்ப அது வெறும் கல்வியாக மட்டும் இல்லாமல் வாழ்க்கை கல்வியாகவும் இருந்தது. அதான் பாருங்க என்ன சொல்றாங்க, செய்து கற்றல், வாழ்ந்து கற்றல், எளிமையாக வாழ்தல் என்ற அடிப்படையில் இக்குருகுல கல்வி முறை அமைந்திருந்தது. இம்முறை போதனா முறையை தாண்டி வாழ்வியலை கட்டமைப்பதில்
உறுதியானதாக விளங்கியது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 பேரும் ஆசிரியரும் மாணவரும் ஒரே இடத்துல கல்வி கற்பிக்கும் பணியும் கல்வி பயிலும் பணியும் இருக்கு. அந்த காலத்துல அப்படி இல்ல. குருகுல கல்வி முறையில ஆசிரியருடைய இடத்துக்கு சென்று ஆசிரியருக்கு வேண்டிய அரும் பணிகளை செய்துதான் கல்வி கற்க முடியும் என்ற நிலை இருந்துச்சு. இதனால என்ன ஒரு நன்மைனா, ஆசிரியர்கள் கல்வியோடு உயர்ந்த பழக்க வழக்கங்களையும் கற்றுக்கொண்டிருந்தனர். எப்படி மூத்தவங்கிட்ட நடக்கணும் நிறைய பேர் தெரிய மாட்டேது. பெரிய ஒரு குறைபாடு என்னன்னா, எப்படி நடந்துக்கணும் தெரிய மாட்டேங்குது. மூத்தோட்ட எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், அதே நிறைய பேருக்கு இது இளைய தலைமுறை தெரியல. அப்ப அதெல்லாம் எங்க சரியா கிடைச்சுன்னா, குருகுல கல்வி முறையில. வாழ்வியல் கட்டமைப்பு அது குருகுல கல்வி முறையில மிக உயர்ந்ததாக இருந்தது. அதுக்கு அடுத்து இருந்தது என்னன்னா, திண்ணை பள்ளி கல்வி முறை. 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் கிராமங்கள் தோறும் பெருமளவில் திண்ணை பள்ளிகள் இருந்தன. கிராமத்துல நிறைய திண்ணை பள்ளிகள் இருந்துச்சு. அவற்றினை தெற்றி பள்ளிகள் என்றும் அழைத்தனர். திண்ணை பள்ளிக்கூட ஆசிரியர்கள் கணக்காயர் என்றே அழைக்கப்பட்டனர். இக்கால கல்வி முறை திண்ணை பள்ளி முறை என்றே தமிழகத்தில் அழைக்கப்பட்டது. இப்பள்ளிகள் ஒரே மாதிரியான வரைமுறையுடன் செயல்படவில்லை. எனவே ஆங்கிலேயர்கள் திண்ணை பள்ளிகள், பாடசாலைகள், மகுதாபுகள், மதராசுகள் போன்ற கல்வி அமைப்புகளை நாட்டுக்கல்வி என்று அழைத்தனர். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த திண்ணை பள்ளிகள் கணக்காயர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்ப கணக்காயர் என்னன்னு சொல்லி தருவார்னா, எழுத்தும் இலக்கியமும் உரிச்சொல்லும் நிகண்டும் கணக்கும் கற்பிப்பவர்கள். அப்ப இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, கால கல்வி முறை ஃபுல்லா திண்ணை பள்ளிகளா இருந்துச்சு. அப்ப இந்த திண்ணை பள்ளிகள் முழுவதும் ஒரே மாதிரியான வரைமுறையுடன் செயல்படவில்லை. அந்த ஆசிரியருக்கு என்ன தெரியுமோ அதை கற்றுத்தந்தார். எல்லாமே முற்றும் கற்றுத்தந்ததாக அறியப்படவில்லை. அந்த ஆசிரியருக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு முழுமையா சொல்லித்தாங்க. அதனால அங்க நிறைய பாட வேறுபாடு இருந்தன. ஒரு ஆசிரியர் எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணத்தோட முடிச்சுவாங்க. இன்னொருத்தர் யாப்பனத்தவர், இன்னொருத்தர் அணி இலக்கணத்தவர், இன்னொருத்தர் இலக்கியம் நடத்தவர். இப்படி மாறுபட்ட அந்த வரைமுறை அதுல இருந்துச்சு இதுல திண்ணை பள்ளிகள்ல. அதனால ஆங்கிலேயர் என்ன செஞ்சாங்க, இதெல்லாம் சேர்த்து என்ன செஞ்சாங்கன்னா நாட்டு கல்வி முறை அப்படின்னு வச்சுட்டாங்க. எதனா ஆங்கிலேயர்கள் எதை திண்ணை பள்ளிகள், பாடசாலைகள், இதான் திண்ணை பள்ளிகள். அக்கால கல்வி முறை திண்ணை பள்ளி முறை என்றே தமிழகத்தில் அமைக்கப்பட்டது. ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்பள்ளிகள் ஒரே மாதிரியான வரைமுறையுடன் செயல்படவில்லை. எனவே ஆங்கிலேயர்கள் திண்ணை பள்ளிகள், பாடசாலைகள், மகுதாபுகள், மதராசாக்கள் போன்ற கல்வி அமைப்புகளை நாட்டுக்கல்வி என்று அழைத்தனர். இப்பள்ளிகளில் பாடத்திட்டம், பள்ளி நேரம், பயிற்றுவிக்கும் முறை ஆகியன ஆசிரியரின் விருப்பப்படியே அமைந்திருந்தன. இதெல்லாம் ஆசிரியரோட விருப்பப்படிதான் இது பாடத்திட்டமே. அந்த ஆசிரியர்கிட்ட போனா இதெல்லாம் கத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால அந்த காலத்துல என்னன்னா, ஒவ்வொரு ஆசிரியர்ட்டையும் மாணவர்கள் போய் படிச்சாங்க. தேவைப்படுகின்ற படிப்பை தேவைப்படுகின்ற ஆசிரியர்கிட்ட போய் படிச்சாங்க. இதெல்லாம் உனக்கு இதனுடைய தொடர்ச்சி பாத்தீங்கன்னா 12ஆம் வகுப்புல உனக்கு இருக்கும். அதனால இது 11ஆம் வகுப்புக்கு மட்டும் அப்படின்னு நினைக்காங்க. இது 12ஆம் வகுப்புக்கும் இது உங்களுக்கு தொடர்ச்சியா வரக்கூடிய ஒரு பாடங்கள். இந்த 11ஆம் வகுப்புல எத்தனை பாடங்கள் இருக்கு, நிறைய பாடங்கள் அப்படியே 12ஆம் வகுப்புக்கு உனக்கு இதனுடைய தொடர்ச்சி மாதிரி இருக்கும். நிறைய அப்படித்தான் இருக்கு. அப்ப இது எல்லாமே என்னன்னா, ஆசிரியனுடைய விருப்பத்தின் படி எல்லாமே மாறி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கும். ஆயினும் பொதுமக்களுடைய கல்வி தேவையை இப்பள்ளிகள் ஓரளவேனும் பூர்த்திச்சின. ஆனால் இதனுடைய நோக்கம் என்னது, மக்களுடைய கல்வி தேவையை பூர்த்தி செய்வது. அது ஓரளவுக்கு சரியா வந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, சென்னை மாகாணத்தில் 12,498 திண்ணை பள்ளிகள் இயங்கி வந்தன. சென்னை மாகாணத்தில் மட்டும் 12,000 திண்ணை பள்ளிகள் இருந்தன. அப்ப மக்கள் கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை இதன் மூலமாக அறிய முடிகின்றது. அவற்றின் கல்வித்தரம் அதான் முக்கியம். பல ஐரோப்பிய நாடுகளில் அப்போதைய கல்வித்தரத்தை காட்டிலும் உயர்ந்ததாகவே காணப்பட்டது என்றும் தாமஸ் மன்றோ காலத்தில் நடத்திய ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 18ஆம் நூற்றாண்டிலேயே நம்முடைய பள்ளி திட்டம், கல்வி திட்டம் மேலை ஐரோப்பிய நாடுகளினுடைய
அப்போதைய கல்வித்தரத்தை காட்டிலும் உயர்வாகவே கருதப்பட்ட என்னன்னா அந்த அளவுக்கு ஆசிரியர் தங்களை கல்வி பணிக்கு அர்ப்பணித்திருந்தார்கள். அதான் முக்கியமான விஷயம். கல்வியை வெறும் ஒரு தொழிலாக செய்யாமல் அதை ஒரு தவமாக செய்தார்கள். ஆசிரியர்கள் அந்த அளவுக்கு மாணவர்களை நெறிப்படுத்தி வாழ்க்கை முறையையும் கற்றுத்தந்து ஒரு முழு மனிதனாக ஆக்கினது அவனுடைய சிறப்பு. அதான் இங்க சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே மாதிரி தமிழகத்தில் விடுதலைக்கு முன் கல்வி வளர்ச்சி, விடுதலைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எப்படிலாம் கல்வி வளர்ச்சி இருந்துச்சு ஆங்கிலேயருடைய காலகட்டத்தில் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1828 சென்னை ஆளுநர் சர் தாமஸ் மன்றோ ஆணைக்கிணங்க பொது கல்வி வாரியம் தொடங்கப்பட்டது. 1800 தமிழ்நாட்டில் பொது கல்வி வாரியம். இப்ப நமக்கு இருக்கு தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறைனா, அதே மாதிரி 1826 ஆரம்பிச்சிட்டாங்க. 1835 சென்னை மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்டது. இது இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் மருத்துவ கல்லூரிகளில் ஒன்று. எல்லாமே ஆங்கிலேயருடைய வருகைக்கு பின்னாடிதான் அதெல்லாம் சீர் செய்யப்பட்டது. இந்த மாதிரி ஒரு கட்டமைப்புல இருக்கணும், இந்த மாதிரி நடைமுறைப்படுத்தணும், இந்த மாதிரி ஒரு ஒழுங்கமைப்பு இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ஆங்கிலேயர் கொண்டது. அப்ப இந்தியாவிலேயே முதலாக 1835 சென்னையில மருத்துவக் கல்லூரி ஏற்படுத்தப்பட்டது. 1854 பொது கல்வித்துறை நிறுவப்பட்டு முதல் பொது கல்வி இயக்குனர் டிபிஐ நியமிக்கப்பட்டார். எப்ப? 1854 கல்வி இயக்குனர் டைரக்டர் எதுக்கு? கல்வி நிறுவனத்துக்கு. அதே மாதிரி 1857 சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது. 1859 என்ன செஞ்சாங்க? 1794 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கப்பட்ட ஸ்கூல் ஆஃப் சர்வே என்ற நிறுவனம் 1859 கிண்டியில் பொறியியல் கல்லூரியாக வளர்ச்சியடைந்தது. எல்லாம் அந்தந்த இடத்து வந்த மாதிரி அங்க உள்ளவர்களால் நிர்மாணிக்கப்பட்டு வந்ததை ஆங்கிலேயர்கள் தங்களுடைய ஆட்சி காலத்துல சீர் செய்து அதற்கு ஒரு தனித்துவத்தை அளித்து வந்திருக்கிறார்கள். அதன்படிதான் கிண்டியில 1859 பொறியியல் கல்லூரியாக வளர்ச்சி பெற்றது. 1910 தமிழ்நாடு இடைநிலை கல்வி வாரியம் தொடங்கப்பட்டது. அதுக்கடுத்து 1919 மாநில அளவிலான பள்ளி இறுதி வகுப்பு, மாநில அளவிலான பொது தேர்வு நடைமுறைக்கு வந்தது. இப்ப நீங்க எழுதக்கூடிய 10th 12th கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கு பாத்தீங்களா, அது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது பாருங்க? 1911. ஏறக்குறைய 2020, ஏறக்குறைய 109 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. மாணவர்கள் அடைவு திறன் என்ன படிச்சிருக்காங்க, 10ஆம் வகுப்பு வரை ஒரு மாணவன் கல்வி கற்றிருக்கானா அவனுக்கு குறைந்தபட்சம் என்னென்ன வேணும்? இந்த தேர்வு அதுக்காண்டிதான், வேற ஒண்ணும் கிடையாது. நீ வெறும் 10ஆம் வகுப்புல உள்ள அந்த பாடத்தை மட்டும் பயில்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது கிடையாது இந்த தேர்வு. 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்கள் என்ன கற்றிருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன தெரிந்திருக்க வேண்டுமோ அது தெரிந்திருக்கின்றதா, அவர்களால் சுயமாக எழுத முடிகிறதா, சுயமாக அவர்களை கற்க முடிகிறதா, தெரிந்திருக்கின்றதா, எல்லாத்தையும் சேர்த்துதான் இதை வச்சிருக்காங்க. இது ஒரு முக்கியமானது. அடுத்து பாத்தீங்கன்னா உயர்நிலை கல்வி முறை. உயர்நிலை கல்வி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தனி நிலையில் புலவர்களிடத்து கற்கும் உயர்நிலை கல்வி முறை என்ற வகைமைக்குள் இக்கல்வி முறை விளங்கும். அப்படின்னா என்னன்னா, இன்னைக்கு டாக்டரேட் பண்ணுவாங்க, முனைவர் பட்ட ஆய்வு, பிஹெச்டி. இப்ப பிஹெச்டி என்ன பண்ணுவாங்க? ஒரு கல்லூரியில உள்ள ஒரு பேராசிரியர்கிட்ட போய் ஒரு ஆசிரியர்கிட்ட ஒரு மாணவனோ 2 மாணவரோ இருந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இது மாதிரி அந்த காலத்துல ஒரு ஆசிரியரிடம் ஒருவரோ இருவரோ சென்று தனியாக பயில்கின்ற படிப்பு தான் உயர் கல்வி அப்படின்றது. நிறைய கத்துக்கணும் அப்படின்றவங்க என்ன செய்வாங்கன்னா அப்படி போயிடுவாங்க. உதாரணத்துக்கு இத்தாலி நாட்டில இருந்து வந்த வின்சென்ட் ஜோசப் பெஸ்கி என்று சொல்லக்கூடிய வீரமாமுனிவர் ஒரு தனியா ஒரு ஆசிரியர்கிட்ட போய் கல்வி கட்டுறார். கல்வி கட்டு தான் இன்னைக்கு நமக்கு தேம்பாவணி என்ற இலக்கியத்தையும் நிறைய இலக்கணத்தையும் நமக்கு தந்திருக்காரு. அப்ப இவங்கெல்லாம் என்னன்னா அந்த தனியாக ஆசிரியிடம் சென்று படிப்பது முழுமையா படிச்சிருக்காங்க. ஆனா என்ன சொல்றாங்க? உயர்கல்வி தனி நிலையில் புலவர்களிடத்து கற்கும் உயர்நிலை கல்வி முறை என்ற வகைமைக்குள் இக்கல்வி முறை விளங்கும். எங்கெங்க இருந்துச்சு பாருங்க? திருவாவடுதுறை ஆதீன மடத்தின்
தலைமை புலவராக விளங்கிய மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடம் தமிழ் தாத்தா உவே சாமிநாதையர் பாடம் பயின்ற முறை இம்முறையாகும். உவே சாமிநாதையர் தமிழ் தாத்தா இருக்கார்ல, அவர் மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைகிட்ட அப்படிதான் படிச்சிருக்காரு. அவர் வீட்டில் தனியா போய் அவர்கிட்ட கேட்டு அவருக்கு வேண்டிய கல்வி முறையை பெற்றிருக்கிறாரு. இது ஒரு முக்கியமானது. அடுத்து பாருங்க, கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் மூத்தோரை இல்லாத அவைக்களனும் பாத்துண்ணும் தன்மை இலாளர் அயல் இருப்பும் இம்மூன்றும் நன்மை பயத்தல் இல். திருவிழா நன்மையே பயக்காது. கணக்காயர் இல்லாத ஊரும், கணக்காயர்னா ஆசிரியர், மாணவர்களுக்கு இந்த இலக்கண இலக்கிய நூல்களை கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் மூத்தோரை இல்லாத அவைக்களனும். பிணக்குன்னா சண்டை, மனக்கசப்பு, ரெண்டு குடும்பத்துல சண்டை, ரெண்டு வீட்டு ஏரியாக்குள்ள சண்டை அப்படின்னா அவங்க சண்டையை தீர்த்து வைக்கக்கூடிய மூத்தோர் அவை இல்லாத வரும். பார்த்து உண்ணும் தன்மை இயலார் அயல் இருக்கும். அடுத்தவங்க கஷ்டப்படுறப்ப அதை பார்த்துட்டே தான் மட்டும் தனித்து உண்ணும் பக்கத்துல இருக்கவங்க, இந்த மூன்றும் இருந்துச்சுன்னா நாட்டுல நன்மையே இருக்காது. அப்ப எப்படி இருக்கணும்? கட்டாயம் ஒரு ஊர்னா அங்க கட்டாயம் ஒரு ஆசிரியர் இருக்கணும். மூத்தோர்னா சான்றோருடைய அவை இருக்கணும். ஒருத்தவங்களுக்கு பசின்னா அவங்களுடைய பசியை போக்கக்கூடிய அயல் அவர்கள் பக்கத்துல இருக்கணும். இப்படி இருந்தாதான் நாடு நன்மை பயக்கும் அப்படின்றதையும் திரையிடல் மூலமாக அந்த கல்வியினுடைய சிறப்பை சொல்லியிருக்காங்க. இல்ல முதல் என்ன வந்திருக்கு? கல்விதான். அடுத்து அதே மாதிரி தமிழகத்தில் ஐரோப்பியர்களுடைய கல்வி பணி 1453 ஆண்டின் தொடக்கத்தில் ஜெர்மனி நாட்டவரான ஜான் கூட்டன்பர்க் வடிவமைத்த அச்சு இயந்திரம் கல்வி பெருக காரணமாயிற்று. கிபி 1706 ஆண்டு முதல் டச்சுக்காரர்களின் சமய பரப்பு சங்கம் தமிழகத்தில் முதலாக கல்வி பணியில் ஈடுபட்டது. தரங்கம்பாடியில் முதலில் அச்சுக்கூடத்தை ஏற்படுத்தி மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்களை அச்சடித்தனர். இந்தியாவில் முதலில் அச்சேரிய மொழி தமிழே ஆகும். தச்சுக்காரர்கள் அறப்பள்ளிகளை மிஷனரி நிறுவியதோடு ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளையும் அமைத்தனர். அப்ப இந்த கல்வி பணியில பெரிய விஷயம் என்னன்னா அச்சியந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்ப எங்க முதல்ல கண்டுபிடிச்சாங்கன்னா ஜெர்மனி நாட்டுல 1453 கண்டுபிடிச்சாங்க. ஜான் கூட்டன்பர்க் அப்படின்றது. அது மேலை நாடுகள் எல்லாம் வளர்ச்சி பெற்று 1706 ஆங்கிலேயர்கள் மூலமாக இந்தியாவிற்குள் வந்தது. இந்தியாவில் அது வந்ததுடைய நோக்கம் என்னன்னா தங்களுடைய சமயத்தை பரப்புவதற்காகத்தான் அச்சு இயந்திரம் கொண்டு வரப்பட்டது. என்னது? கிறிஸ்துவ சமயத்தை மக்களிடம் பரப்புவதற்காக டச்சுக்காரர்களால் இந்த கல்வி அச்சு இயந்திரம் ஏற்படுத்தப்பட்டது. அப்ப மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்களை முதல் அச்சிட்டு பண்ணாங்க. இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இந்தியாவில் முதலில் அச்சேரிய மொழி தமிழே ஆகும். தமிழ் மொழியை தான் முத அச்சு இயந்திரத்துல அச்சு அடிச்சாங்க டச்சுக்காரில் எப்ப 1706. என்ன காரணம்? ஏன் தமிழ்ல முதல்ல வந்துச்சுன்னா தமிழ்நாட்டில தான் கல்வி அறிவு உயர்ந்திருக்கின்றது, தமிழ்நாட்டில் தான் எல்லா வளர்ச்சியும் உயர்ந்துருச்சு. ஆனால் இங்க இருந்து ஆரம்பம் சொல்லி அவங்க இங்க கொண்டு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட அவங்க என்ன வச்சிருக்காங்க? ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளையும் அமைத்தார்கள். கல்வியின் மூலமாகத்தான், ஏன்னா கல்வி வளர்ச்சி தான் ரொம்ப இருந்துச்சு. அப்ப கல்வி என்ற அறப்பணியின் மூலமாகத்தான் நம்ம நாடை பிடிக்க முடியுன்ற எண்ணம் அவங்ககிட்ட இருந்துச்சு. ஆனால் அவங்க நிறைய பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடங்களை சீரமைச்சாங்க. ஏன்னா நம்ம சொல்லுவோம் கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு பார்த்தோம். நேற்று பார்த்தோம், ஓர் குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என்னாது அவனும் அறிவுடையோன் 6 அரசும் செல்லும் புறநானூற்றுல பார்த்தோம். கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமேன் புறநானூற்றுல பார்த்தோம். அப்ப கல்விக்கு தான் உயர்ந்த மதிப்பு இருக்கின்றனால கல்வி நிறுவனங்களை சீர்படுத்தி தங்களுடைய கொள்கைகளை நம்மிடம் திணித்தார்கள் ஆங்கிலேயர்கள். பாருங்க, 1813 ஆண்டு சாசன சட்டப்படி லண்டன் பாராளுமன்றம் இந்தியர்களின் கல்விக்காக ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் ஒதுக்கியது. ஆண்டுக்கு 1 லட்சம். எப்ப? 1813. 1800 1900 2000 வந்துருச்சு. எனக்கு விவரம் தெரிஞ்சு
1980களில் 90களில் கூட பண மதிப்பு ரொம்ப குறைவா இருந்துச்சு. ஒரு மாத ஊதியம் 10,000 ரூபாய் இருந்தா போதும். 1980களில் குடும்பத்தை சீராக நடத்த முடியும்ன்றது இருந்துச்சு. 1000 ரூபாய் கூட அதிகம் தான் நான் சொல்றது. ஆனா இன்னைக்கு 1,00,000 ரூபா இருந்தா கூட சிரமமா இருக்கு. அப்ப 1800ல பாத்தீங்கன்னா காலனா அரையானா விட அதான் கணக்கு. ஆனா அப்பயே ஆங்கில அரசு எவ்வளவு ஒதுக்கி இருக்கு? ஆண்டுக்கு 1,00,000 ரூபாய். அப்ப பல மில்லியன் பில்லியன் டாலர் கணக்குல பணத்தை இந்தியாவிற்கு கல்விக்காக கொடையாக ஒதுக்கியது. அக்காலத்தில் இந்தியாவில் தாய்நாட்டு இலக்கியங்களையும் கீழை தேசத்து கலைகளையும் பயிற்றுவிக்க வேண்டும் என கொள்கை கொண்டவர்கள் கீழை தேயவாதிகள் என்று அழைக்கப்பட்டனர். என்னது? இந்தியாவில் உள்ள கல்வியில தான் கத்துக்கணும், இந்தியாவில் உள்ளதான் மாணவ சொல்லி என்ன பண்ண, வெளியே உள்ளதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இருந்தாங்க. தாய்நாட்டு இலக்கியங்களும் தாழ்நாட்டு கல்வி தான் வேணும்னாங்க. அவங்களுக்கு பேர் என்னது? கீழை தேயவாதிகள். மாறாக மேற்கத்திய பாணி கல்வி முறையான ஆங்கில வழி கல்வி முறை மூலமே இந்தியர்களை முன்னேற்ற முடியும் என்று ஒரு சாரர் வாதிட்டனர். இவர்கள் மேற்கத்தியவாதிகள் என்று அழைக்கப்பட்டனர். இதுதான் சிக்கலாயிருச்சு. 2 பிரிவு இருந்துச்சு. ஒரு பிரிவு நம்முடைய தாய்நாட்டு இலக்கியங்களை மட்டும் படிச்சா போதும், அதுல உயர்ந்தா போதும்னாங்க. இன்னொரு குரூப் என்ன செஞ்சு, வேணாம் ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்தா ஆங்கிலேய கல்விமுறை கற்றாதான் இந்தியா முழுவதையும் ஒருங்கிணைக்க முடியும். அவங்க பேரு மேற்கத்தியவாதிகள். இதனால 2 பேத்துக்குள்ள ஒரு சின்ன இடையூறு வந்துச்சு. அதை வச்சு ஆங்கிலேயர்கள் தனக்கு சாதகமா பயன்பட்டாங்க. அதான் பாருங்க, ஆசிரியரால் சர்வ வல்லமையிலும் பாதிப்பினை ஏற்படுத்த இயலும், அவர்களால் ஏற்பட போகும் நல்ல விளைவுகள் அவர்களாலேயே மதிப்பிட இயலாது. ஹென்றி ஆடம்ஸ். ஒரு ஆசிரியர்களால் ஏற்படக்கூடிய விளைவுகளை அவராலேயே மதிப்பிட முடியும். ஏன்னா ஆசிரியரிடம் கற்றக்கூடிய மாணவர்கள் எந்த நிலைக்கு வருவான்னு தெரியாது. இன்றைய எங்களிடம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் நாளை இந்தியாவினுடைய தலை சிறந்த எல்லா பதவியிலும் இருக்க முடியும். சொல்ல முடியாது இந்த பதவிக்கு தான் ஒவ்வொரு மாணவரும் உரியவர் என்று யாராலும் நிர்ணயிக்க முடியாது. உங்களுடைய திறமைகள் அளப்பரியது. உங்களுடைய திறமைகளை நீங்கள் அறிந்து போராட கற்றுக்கொண்டீர்கள் என்றால் இந்த உலகமே உங்களிடம் வசப்படும். அந்த அளவுக்கு இருக்கு. அதான் சொல்லியிருக்காரு ஹென்றி ஆடம்ஸ். ஆசிரியரால் சர்வ வல்லமையிலும் பாதிப்பினை ஏற்படுத்த இயலும், அவர்களால் ஏற்பட போகும் நல்ல விளைவுகள் அவர்களாலேயே மதிப்பிட இயலாது. நிச்சயமா தான் உண்மை. இன்னைக்கு எங்களிடம் படித்த முன்னாள் மாணவர்கள்லாம் இன்னைக்கு பெரிய பதவியில இருக்காங்க. பல்வேறு மாணவர்களுடைய மாத வருமானம் 1,00,000 ரூபாயை தாண்டி இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்திய அளவிலேயும் நிறைய மாணவர்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் சொல்லியிருக்காங்க. இக்கருத்து வேறுபாடுகளை தீர்ப்பதற்காக இது கீழை தேயவாதிகள் மேற்கத்தியவாதிகள் என்ற கருத்தை தீர்க்கிறதுக்கான வேறுபாடுகளை தீர்க்கிறதுக்காண்டி 1835ஆம் ஆண்டு மெக்காலே கல்விக்குழு உருவாக்கப்பட்டது. அப்ப நம்மகிட்ட இருக்க சண்டையை வச்சு அவங்களே ஒரு குழு உருவாக்குறாங்க. நாங்க அவங்களை சொல்லித்தரோம், இது சரியா இருக்குன்னு சொல்லித்தரோம் சொல்லி என்னது அவங்க ஒரு குழுவை உருவாக்குனாங்க. அதனுடைய விளைவாக 1854ஆம் ஆண்டு சார்லஸ் வுட் தலைமையிலான குழுவின் அறிக்கையை அடிப்படையாக கொண்டு தற்கால கல்வி முறையும் தேர்வு முறையும் உருவெடுத்தது. அப்ப 1854ஆம் ஆண்டு சார்லஸ் வுட் தலைமையான குழு ஒரு அறிக்கையை கொண்டது. அப்ப ஏன்னா அவங்களுடைய ஆட்சி காலம் 1857 முதல் இந்திய சுதந்திர பொண்ணு அவங்க ஆட்சி வந்துருச்சு. ஆங்கிலேயர் நம்ம அடிமைப்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப என்ன செஞ்சாங்க, அவங்க ஒரு அறிக்கையை உருவாக்கிட்டாங்க. என்னது? சார்லஸ் வுட் அறிக்கை அப்படின்றது. அப்ப அந்த அறிக்கையின்படிதான் இந்திய கல்வி வளர்ச்சியின் மகா சாசனம் என்று போற்றப்படுகின்றது. அவங்க அப்ப உருவாக்குகின்ற போதே எல்லா மொழியிலையும் ஒருங்கிணைத்து ஆங்கிலம் கற்றால் எல்லாமே சரியா வந்து சொல்லி அப்படி மாதிரி உருவாக்கிட்டாங்க. அதனால்தான் இந்திய கல்வி வளர்ச்சியின் மகா சாசனம் இந்தியாவை ஒருங்கிணைத்தது, தமிழகத்தை நெறிப்படுத்தியது. என்ன கல்வி முறையில சாலைகள் அமைத்தது, போக்குவரத்து, இப்படி நிறைய மாற்றங்கள் ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கிபி 1882ஆம் ஆண்டு உருவான ஹண்டர் கல்விக்குழு சீருடை முறை, தாய்மொழி வழி கல்வி போன்றவற்றை கட்டாயமாக்கியது. திருப்பி ஒரு மாற்றம் ஏற்பட்டு 1882 என்னது ஹண்டர் கல்விக்குழுல இருந்து அங்கதான் என்னது சீருடை, இன்று மாணவர்கள் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய சீருடை என்னைக்கு வந்துச்சு? 1882 வந்துருச்சு.
அதே மாதிரி தாய்மொழி வழி கல்வி, தாய்மொழியும் கட்டாயம் படிக்கணும் அப்படின்றதையும் சொன்னாங்க. மேலும் புதிய பள்ளிகளை தொடங்கி நடத்தும் பொறுப்பை தனியாருக்கும் வழங்க பரிந்துரைத்தது. இந்த ஹண்டர் கல்விக்குழு 1882 தான் தனியார். இப்ப நம்ம நிர்வாகம் பாத்தீங்கன்னா தனியார் நிர்வாகம், அரசு உதவி பெறும் பள்ளி, இப்படியும் பள்ளியும் தொடங்கலாம். அரசு தவிர தனியாரும் அந்த கல்வி வளர்ச்சிக்கு உதவலாம் அப்படின்றத 1882 இந்த ஹண்டர் குழு உருவாக்கி இருக்கு. நம்முடைய பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி, முழுக்க முழுக்க அரசு உதவி பெறும் பள்ளி. ஆனால்தான் நம்ம அரசு பள்ளியா இருந்தோம்னா நம்ம பள்ளிக்கூடத்துல நிறைய மாணவர்கள் நீட்டுக்கு முதல் மதிப்பெண் பெற்று போயிருப்பாங்க. 452 மதிப்பெண் வரை நமக்கு பள்ளிக்கூடத்துல படிச்சு அண்ணங்க எடுத்தாங்க. ஆனா அது உதவி பெறும் பள்ளிக்கு அந்த இடஒதுக்கீடு இல்லாதனால இல்ல, ஏன்னா நம்ம எல்லாம் தனியார் நிறுவனம் சார்ந்ததுன்றனால. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா, ஆங்கிலேயர் ஆட்சி புரிந்த 19ஆம் நூற்றாண்டில் நம் நாட்டில் எழுத படிக்க தெரிந்தவரின் எண்ணிக்கை 15 விழுக்காடாக இருந்தது. நாடு விடுதலை பெற்றவுடன் இந்நிலையை மாற்ற கருதிய நம் அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 45 கீழ் 14 வயதிற்குட்பட்ட அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி வழங்கப்படல் வேண்டும் என்று வலியுறுத்தியது. அப்ப ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்துல 15 விழுக்காடு தான் இருந்துச்சு, குறைஞ்சிருச்சு. அவங்களுடைய அடக்குமுறை, அவங்களுடைய அந்த அதிகாரத்தின் காரணமாக கல்வி முறை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தானது இந்திய அரசு அரசு ஏற்ற உடனே, நாடு விடுதலை பெற்ற உடனே 14 வயதுக்குட்பட்ட அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்கப்படல் வேண்டும் என்பதை வலியுறுத்தியது. அப்ப அடுத்து என்ன செய்றாங்க பாருங்க, சட்டம் இயற்றியதுடன் அக்குறிக்கோளை நிறைவேற்ற 5 ஆண்டு திட்டங்களின் கீழ் நிதி ஒதுக்கீடு செய்தது. இதன் விளைவாக நாடெங்கிலும் கல்வி நிலையில் வளர்ச்சி ஏற்பட்டது. குறிப்பாக தமிழகத்தில் கல்வி நிலை சீராக வளரத் தொடங்கியது. மேலும் அரசு வளர்ந்து வரும் காலத்திற்கேற்ற கல்வி முறையில் மாற்றமும் ஏற்றமும் கொண்டு வர பல குழுக்களை அமைத்தது. அப்ப என்ன, அப்ப நாடு விடுதலை என்னன்னா இலவச கட்டாய கல்வி 14 வயசு வரை. அப்ப சட்டம் இயற்றுவதோட 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்ற ஒரு 5 ஆண்டு திட்டம் உருவாக்கணும். அப்ப 5 ஆண்டு திட்டம், ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டங்களுக்கும் ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்படும். இந்த இலக்கின்படி நாடு அந்த வளர்ச்சியை எட்டி இருக்கின்றதா கல்வியில மற்ற எல்லாத்துலயும். அப்ப அதனால பாத்தீங்கன்னா தமிழகத்துல பாத்தீங்கன்னா கல்வி நிலை சீராக வளர தொடங்கியது. அதே மாதிரி அரசு என்ன செஞ்சதுன்னா, வளர்ந்து வரும் காலத்திற்கேற்ற கல்வி முறையில் மாற்றமும் ஏற்றமும் கொண்டு வர பல குழுக்களை அமைத்தது. இப்ப கூட நீங்க பார்க்கக்கூடிய 11ஆம் வகுப்புக்கு இப்போது ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக புதிதாக வடிவமைக்கப்பட்ட பாடம், எல்லா பாடங்களும். அப்ப அதனால பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் அவங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய பல தகவல்களை சேர்த்து கல்வி திட்டம் அமைக்கப்பட்டது ஒரு இது. ஆனால்தான் இந்த ஆண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நீட்டு தேர்வுக்கு நம்முடைய தமிழக அரசினுடைய சமச்சீர் கல்வி திட்டம் அதுல இருந்து நிறைய வினாக்கள் வந்திருக்கு அப்படின்றது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தகவலாக இங்க பதிவு செய்யப்படுகின்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல்வி குழுக்களின் பரிந்துரைகள் நம்முடைய நாட்டில் கல்வி வரலாற்றில் முக்கிய திருப்பு முனைகளாக அமைந்ததோடு இன்றைய ஏற்றமிகு வளர்ச்சிக்கு ஆதாரங்களாகவும் விளங்கின. அப்ப கல்விக்குழுவினுடைய அந்த ஒரு கல்விக்குழு உருவாக்குனாங்க. அந்த கல்விக்குழுவினுடைய பரிந்துரைகள் நம்முடைய நாட்டின் கல்வி வரலாற்று இன்றைய வளர்ச்சிக்கு அதான் காரணம். கல்வி நிலையம் எனும் பல்வேறு பரிணாமங்களை கண்ட கல்வி அமைப்பு முறை இன்று அறிவியல் தொழில்நுட்பத்தின் உதவியால் வேகமாக வளர்ச்சி அடைந்து வருகிறது. இன்னைக்கு உள்ள வளர்ச்சி பாத்தீங்கன்னா இந்திய நாட்டுல தமிழ்நாட்டுல கல்வி பயின்ற மாணவர்கள் உலகெங்கிலும் போய் தன்னுடைய அறிவை பெருக்கி திறம்பட வர முடியும் என்பதற்கு ஏற்ப கல்வி முறை உருவாக்கப்பட்டது. காரணம், காலம் காலமாக தமிழக கல்வி வரலாற்றுல ஏற்பட்ட அறிவியல் மாற்றம், தொழில்நுட்பத்தினுடைய உதவியாலும் அதையும் நம்ம பயன்படுத்திருக்கோம். நீ தமிழ் மொழி பார்த்தீங்கன்னா காலம் கடந்து நிற்கக்கூடியது. அதுக்கு காரணம் என்னன்னா, பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினாலே என்ற கூற்றுக்கிணங்க மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு அதை நாம் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக வைத்திருப்பதன் காரணமாக நம்முடைய தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப கல்வி வளர்ச்சியில் மிக உன்னத நிலையை அடைந்து வருகின்றது என்பதுதான் சொல்லியிருக்காங்க. ஆக நம் தமிழக அரசின் கல்வித்துறை
பல்வேறு நலத்திட்டங்களை வகுத்து திறம்பட செயல்படுத்தியதன் விளைவாக இக்காலம் கல்வித்துறையின் பொற்காலம் என்று சொல்லும் வகையில் நம் கல்வி முறை மாற்றமும் ஏற்றமும் பெற்று நாட்டிலேயே முன்னோடி மாநிலமாக தமிழகம் விளங்குகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ப நம்முடைய தமிழகத்தினுடைய கல்வித்துறை பல்வேறு நலத்திட்டங்களை வைத்து சிறப்பா செயல்படுவதன் காரணமாக நம்முடைய தமிழ்நாடு அரசின் உடைய வழிகாட்டுதலின்படி நம்முடைய கல்வித்துறை இந்திய அளவிலேயே மிக சிறந்த மாநிலமாக திகழக்கூடிய அளவுக்கு கல்வியில நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றதோட இந்த பாடம் முடியுது. இந்த பாடத்திலையும் பார்த்தீங்கன்னா புத்தகத்துக்கு பின்னாடி உள்ள பயிற்சி வினாக்களை மாணவர்கள் நன்றாக படித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பு மாணவர்களே, இந்த பாடம் ஏற்கனவே நடத்துறோம். தமிழக கல்வி முறை. சரிங்களா? நன்றி மாணவர்களே. Thank you.